Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் எங்கே என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் காலத்தில் ஒரு வேடம், மற்ற நேரத்தில் இன்னொரு வேடமா எனவும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில திமுக அரசுக்கு என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்? முழு விவரம் என்ன? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் சமீபத்தில், அதாவது நேற்றைய தினம் தமிழக அரசினுடைய அந்த பொங்கல் தொகுப்பு குறித்த விவரங்கள் வெளியாகி இருந்தது. அதில் வழக்கமாக வழங்கப்படக்கூடிய அந்த தொகை குறித்த விவரங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. எனவே அந்த 1000 ரூபாய் எங்கே என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை ஒட்டி பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதில் 1 கிலோ அரிசி, சர்க்கரை, அவற்றுடன் ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1000 இந்த முறை காணாமல் போயிருக்கிறது என அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டிருக்கும் அவர், 2009ஆம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அத்துடன் 1000 முதல் 2500 வரை பணமும் சேர்த்து வழங்கப்பட்டது எனவும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 பணத்துடன் நிறுத்தப்பட்டது என அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு பொருட்களும் வழங்கப்பட்டது எனவும், இவை தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பொருட்கள் குறைக்கப்பட்டதோடு நிதியும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிதி நெருக்கடி, மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பன போன்ற காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுக்கக்கூடாது என்றும், மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டியது மாநில அரசினுடைய கடமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடமையிலிருந்து தவறியதற்காக மக்களை தமிழக அரசு தண்டிப்பது நியாயமற்றது எனவும், எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதும், ஆட்சிக்கு வந்த பின்னர் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேடம் எனவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட பரிசு தொகுப்புடன் 1000 சேர்த்து வழங்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்குமாறு ஏற்கனவே திமுக அரசின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்திய நிலையில் தற்போது பாமக தரப்பிலிருந்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.